ஹாய்! நம்ம ஹாப்பினஸ பகிர்ந்துக்கிறதுக்கு நெறைய பேர் கிடைப்பாங்க. அதாவது அ நமக்கு தெரியாதவங்க கிட்ட கூட நம்ம ஹாப்பினஸ நம்ம பகிர்ந்துக்குவோம். ஆ எப்படி சொல்றது? சாக்லேட், அதுக்கப்புறம் கேக்கு, ஸ்வீட்டு அந்த மாதிரி குடுத்து நம்ம ஹாப்பினஸ நம்ம பகிர்ந்துக்குவோம். யாருன்னே தெரியாதவங்க கிட்ட கூட. ஆனா, நம்ம கஷ்டத்த பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க இல்லையா? அதாவது யார்கிட்டயுமே நம்ம கஷ்டத்த நம்ம சொல்ல மாட்டோம். ஆனா, நம்ம மனசுக்கு ரொம்ப நெருங்குன ஆ பல பேர்ன்னு சொல்ல முடியாது. சில பேர்ன்னும் சொல்ல முடியாது. விரல் விட்டு எண்ணலாம். இல்லையா? ஒரு ஒரே ஒருத்தர், 2 பேர், 3 பேர் அந்த மாதிரி. ஸோ, அந்த மாரி நபர்கள் கிட்ட மட்டும் தான் நம்ம கஷ்டத்த பகிர்ந்துக்குவோம். ஆ அந்த மாரி ஒரு லைஃப்ல ஒருத்தர் இருந்தாங்கன்னா, எவ்ளோ ஒரு ஒ ஒரு ஒரு பேக் போனா இருக்கும் அப்படின்னு சொல்லி, அது இருக்கிறவங்க கிட்ட கேட்டா தெரியும். எனக்கு அப்படி ஒருத்தி இருக்கா. ஆ காலேஜ் டைம்ல ஆரம்பிச்ச எங்க ஃப்ரெண்ட்ஷிப் கிட்டத்தட்ட 14 வருஷம் ஆச்சு. இன்னியுமே எங்ககிட்ட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே தான் இருக்கு. எனக்கு ஒரு கஷ்டம் அப்டின்னா, எனக்கு இந்த மாரி வருத்தமா இருக்கு அப்டின்னு சொல்லி அவகிட்ட நான் சொன்னேன்னா, அங்கருந்து நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் இல்லைங்களா? அந்த ஆறுதல அனுபவிக்கும்போது தாங்க தெரியும். உண்மையாவே. அதாவது நம்ம கஷ்டத்த சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க அப்டின்னு நமக்கு ஒரு விஷயம் இருக்கும்ல. அதுவே ஒரு ஆறுதல் தாங்க. அந்த மாதிரி என் ஃப்ரெண்ட் மாதிரி உங்க லைஃப்லயும் உங்களுக்கு யாராவது இருக்காங்களா? இருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் என் ஃப்ரெண்ட் பேர் சொல்ல மறந்துட்டேனே. அவ பேரு நித்யா. உங்களுக்கும் அந்த மாரி யாராவது ஒரு பெர்சன் இருந்தாங்கன்னா, கண்டிப்பா கமெண்ட்ல அவங்க பேரோட மென்ஷன் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.